நீங்க பாக்குற இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இன்டர்நெட் சோஷியல் மீடியா வேர்ல்டு ஃபுல்லா பயங்கர வைரலா போயிட்டு இருந்திருக்கு. ஏன்னா வெளிநாடுகளில் யூஸ் பண்ணப்படுற சோஷியல் மீடியா பண்ண டிக்டாக்ல தான் பாத்தீங்கன்னா முதன்முறையா இந்த வீடியோ பயங்கர வைரலா போயிட்டு இருந்திருக்கு. அதன் பிறகுதான் இது மற்ற சோஷியல் மீடியா ஆப்புகளையும் ட்ரெண்ட் ஆகிருக்கு. ஏன்னா பட்ட பகல ரெக்கார்ட்ஸ் பட்ட இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு உருவம் யாரோ ஒரு நபரை பயங்கரமா அட்டாக் பண்ற மாதிரி தெரியுது. இது கூடவே இந்த வீடியோல இருக்கக்கூடிய நபர் யாரு, இந்த வீடியோவை எடுத்தது யாரு, இது எந்த இடத்துல ரெக்கார்ட்ஸ் பட்டதுங்கிறது யாருக்குமே தெரியல. ஆனா பட்ட பகலையே பிளாக் கலரா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஷேடோ பாத்தீங்கன்னா அந்த நபரை பயங்கரமா அட்டாக் பண்ணிருக்கு. ஏன்னா இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல பாக்குறப்போ உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோல இருக்கக்கூடிய அந்த நபர் பாத்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்டா ஓட செஞ்சிருக்காரு. ஆனா ஒரு கட்டத்துல அந்த பிளாக் ஷேடோ மூலமாவும் தாக்கப்பட்டிருக்காரு. சைனால 2012 வருஷம் ஒரு ஹைவேல ரெக்கார்ட்ஸ் பட்ட இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் பயங்கரமா ஆச்சரியப்படுத்திருக்கு. ஏன்னா அந்த ஹைவேல கார்ல போன ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா காரை விட்டு வெளியில இறங்கி ஓடி வந்திருக்காங்க. இதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வானத்துல பாக்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஸ்பேஸ் ஷிப் பாத்தீங்கன்னா வந்திருக்கு. இத உடனே பார்த்த அந்த மக்கள்லாம் என்னன்னே தெரியாம பயத்துல ஓட செஞ்சிருக்காங்க. இப்போதைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே ஏலியன் ஸ்பேஸ் ஷிப் பார்த்தா நம்ம எல்லாருமே ஓட செஞ்சிருவோம். ஆனா 2012 வருஷம் ரெக்கார்ட்ஸ் பட்ட இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே பயங்கரமா பயப்பட செஞ்சிருக்காங்க. 2012 அந்த காலகட்டங்கள்லாம் சோஷியல் மீடியா அந்த அளவுக்கு ஃபெமிலியர் இல்லாதனால இந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா மறைந்த நிலைமையில இருந்துகிட்டு இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கண்டினியூஸா இன்டர்நெட்ல மறைக்கப்பட்ட நிலைமையில இருந்துகிட்டு வந்திருக்கு. ஆனா இப்ப ரீசெண்டா தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ பயங்கர வைரலா போயிட்டு இருந்திருக்கு. Хотела с неба такой красный. அது எப்படி வெளிநாடுகளில் மட்டும்தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சம்பவங்கள் ரெக்கார்ட்ஸ் படுதுன்னு நீங்க கேட்கலாம். நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய பல வீடியோக்கள்ல இந்த ஒரு கேள்வியை நிறைய பேர் கேட்க செஞ்சிருக்கீங்க. ஆனா நீங்க பாக்குற இந்த வீடியோ பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா தமிழ்நாட்டுல தான் ரெக்கார்ட்ஸ் பட்டிருக்கு. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்க்கு பக்கத்துல ரெக்கார்ட்ஸ் பட்ட இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு பெண் மூலமா தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட்ஸ் பட்டிருக்கு. ஏன்னா யாரோ ஒரு பெண் பாத்தீங்கன்னா எதிர்ச்சியா விண்டோ வழியில வெளியில பாத்துருக்காங்க. அப்போதைக்கு பாத்தீங்கன்னா பிரைட்டா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உருவம் பாத்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதுலயும் பட்ட பகல்லையே இந்த ஒரு உருவம் பயங்கர பிரகாசமா தெரிய செஞ்சிருக்கு. இந்த வீடியோ பர்టిక్యులரா பார்க்கறப்ப இந்த வீடியோல ரெக்கார்ட்ஸ் பட்டது என்னங்கிறது கிளியரா தெரியல. அதே சமயத்துல இந்த வீடியோ பார்த்தா அந்த பெண்ணுக்கே இதுல ரெக்கார்ட்ஸ் பட்டது என்னங்கிறது அவங்களுக்கே தெரியலையா. ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க குப்பையை கொளுத்தி விட்ட மாதிரி தான் அந்த ஒரு இடம் இருந்திருக்குன்னு சொல்ல செஞ்சிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்கறப்ப இது வெளிநாட்டுல ரெக்கார்ட்ஸ் பட்ட வீடியோ மாதிரி தெரிஞ்சாலும் இந்த வீடியோ ரெக்கார்ட் செஞ்ச அந்த பெண் பாத்தீங்கன்னா தமிழ்ல தான் பேசியிருக்காங்க. Проходила с неба такой красный. ஏரியில போட்ல மீன் பிடிக்க போன மீனவர்களால தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட்ஸ் பட்டிருக்கு. ஏன்னா அந்த ஏரியில சகஜமான முறையில் தான் அவங்க மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதற்கு மத்தியில பாத்தீங்கன்னா ஏரிக்கு நடுவில் யாரோ ஒருத்தங்க வித்தியாசமா நடந்து போறது தெரிஞ்சிருக்கு. உடனே அவங்க கிட்டக்க பாத்தீங்கன்னா இந்த போட்டை ரன் பண்ணிட்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட ரொம்பவே ஆழமா இருக்கக்கூடிய அந்த ஒரு ஏரியில பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் தரையில நடந்து வர மாதிரி நடந்து வந்திருக்காரு. ஆழமே இல்லாத இடத்துல இது எடுத்திருக்கலாம்னு நிறைய பேர் சொல்ல செஞ்சிருக்காங்க. ஆனா ஆழமே இல்லாத இடத்துல போட் எப்படிதான் ரன் ஆகுறங்கிற கேள்வியும் ஸ்ட்ராங்கா எழுந்திருக்கு. இந்த வீடியோ பார்த்த நெட்டிசன்ஸ் எல்லாம் என்ன சொல்லிருக்காங்கன்னா இது கண்டிப்பா எடிட் செய்யப்பட்ட வீடியோவா இருக்கலாங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனா எடிட் செய்யப்பட்ட எந்த வீடியோவும் இந்த அளவுக்கு கிளியரா இருக்கிறதுக்கு சான்சஸும் கிடையாது. ஒருவேளை இந்த நபருக்கு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கலாமான்னு சொல்லி நிறைய பேர் சந்தேகமும் பட செஞ்சிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்த பல பேர் பலவிதமா சொல்லிக்கிட்டு வந்தாலும் இந்த வீடியோ பத்தின உண்மை தன்மை இன்றைய வரைக்கும் யாருக்குமே தெரியல. டிரான்சாண்டார்டிக் மவுண்டன்ல சில பேர்னால தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட்ஸ் பட்டிருக்கு. இந்த வீடியோ ஆரம்பத்தில் பார்க்கறப்ப இதெல்லாம் போகிறது ஒரு பறவைகளோட கூட்டம் அப்படி சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஒரு குணம் நீங்களே கொஞ்சம் உற்று நோக்கி கவனிச்சு பாருங்க. ஏன்னா அந்த டிரான்சாண்டார்டிக் மவுண்டன்ல ரெக்கார்ட்ஸ் பட்ட இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கூட்டமா தட்டு வடிவில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா பறந்துகிட்டே இருந்திருக்கு. வானத்துல பறக்கக்கூடிய இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு விமானம் கூட இது மேட்ச் ஆகல. ஆனா இதுல பறக்கிறது எல்லாமே ஏலியன் ஸ்பேஸ் ஷிப் கூட கிளியரா மேட்ச் ஆகிருக்கு. பொதுவாகவே ஏலியன் ஸ்பேஸ் ஷிப்ஸ்க்குன்னு தான் சொல்லி பல வீடியோக்களை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அதுலலாம் பார்த்தீங்கன்னா 1 இல்லைன்னா 2 தான் ரெக்கார்ட்ஸ் பட்டிருக்கோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கூட்டமாக ரெக்கார்ட்ஸ் பட்டது தான் ஒட்டுமொத்த உலகையும் பயங்கரமாக ஆச்சரியப்படுத்திருக்கு.
சவுத் கரோலினால ரெக்கார்ட்ஸ் பட்ட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் ஓனர்னால தான் இந்த ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு ஹோம் ஓனர் பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டில் இருக்கிறப்ப வீட்டுக்கு வெளியில பார்த்தீங்கன்னா ஏதோ சில சப்தங்கள் பார்த்தீங்கன்னா அப்நார்மலா கேட்டிருக்கு. உடனே கையில டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு அதே சமயத்தில் அந்த இடத்துல நடக்கக்கூடிய எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துக்கிட்டே கண்டினியூஸா சத்தம் கட்ட இடத்த நோக்கி போய்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு கட்டத்தில் அவருடைய வீட்டுக்கு வெளியில கேட்ட அந்த சப்தம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மரத்துல கேட்க செஞ்சிருக்கு. உடனே மரத்துல என்னதான் இருக்குன்னு பார்த்திருக்காரு. ஆனா மரத்துல இருந்து சப்தம் வருதே தவிர அந்த ஒரு இடத்துல எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா ஒரே ஒரு மரக்கலை மட்டும் பாத்தீங்கன்னா உடைஞ்சு கீழே விழுக செஞ்சிருக்கு. இந்த வீடியோல பர்டிகுலரா எந்த ஒரு உருவமும் ரெக்கார்ட்ஸ் படல. ஆனா இந்த வீடியோ பாக்குறப்பவே பயங்கரமா இருந்தாலும் இந்த ஒரு சம்பவத்தை பத்தினா அவர் நேராவே பக்கம் செஞ்சிருக்காரு. 2024 பிப்ரவரி மாதம் ஃபிளைட்ல டிராவல் பண்ணக்கூடிய ஒரு பேசஞ்சர்னால தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட்ஸ் பட்டிருக்கு. ஏன்னா இந்த ஃபிளைட்ல டிராவல் பண்ணக்கூடிய அந்த பேசஞ்சர் பாத்தீங்கன்னா ஃபிளைட் ஒரு கட்டத்துல வானத்தோட உச்சிக்கு போனப்ப கிட்டத்தட்ட மேக கூட்டங்களுக்கு மேல பார்க்கறப்ப அதை பாக்குறதுக்கு வித்தியாசமானதுனால அந்த வீடியோ எடுக்க செஞ்சிருக்காங்க. ஆனா இதற்கு மத்தியில மேக கூட்டங்கள் நடுவுல பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. இத பாக்குறதுக்கு அப்படியே மேக கூட்டங்களுக்கு நடுவுல ஏதோ ஒரு ஏர்கிராஃப்ட பார்க் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. பொதுவாகவே ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்லாம் வானத்தில் ரொம்ப நேரமாக பறந்ததை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் மாதிரி இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அதே இடத்துல இருக்க செஞ்சிருக்கு. பொதுவாகவே ஹாலிவுட் மூவிஸ்ல தான் ஏலியன்ஸ் லேசர் பீமை வச்சு அட்டாக் பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நிஜ வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா லேசர் பீம் மாதிரி இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ் பட்டிருக்கு. ஏன்னா வானத்தில் பட்ட பகல ப்ளூ கலர்ல பிரைட்டா இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இது கூடவே ஒரு சின்ன கோடு மாதிரி இருக்கக்கூடிய அதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா உள்ள என்டர் ஆகிற மாதிரியும் தெரிஞ்சிருக்கு. இதை பார்க்கறதுக்கு அப்படியே எர்த்தையும் வேற ஒரு பிளானட்டையும் கனெக்ட் பண்ற ஒரு போர்ட்டல் மாதிரியும் இது தெரிய செஞ்சிருக்கு. இந்த வீடியோ பார்த்த நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இது கண்டிப்பா ஏலியன்ஸ் எர்த்தை நோக்கி நுழையக்கூடிய போர்ட்டல் சொல்லிருக்காங்க. இத குறிப்பிட்டு சொன்னா இது ஏலியன்ஸோட நுழைவாயிலுங்கிறத சொல்ல செஞ்சிருக்காங்க. இந்த ஒரு வீடியோ பர்டிகுலரா எந்த இடத்துல ரெக்கார்ட்ஸ் பட்டதுங்கிறது தெரியல. ஆனா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா பயங்கர ஆச்சரியத்தோட இதை பாக்குறது மட்டும் இல்லாம ஆள் அளவுக்கு இந்த வீடியோ எடுக்கும் செஞ்சிருக்காங்க. ஹெலிகாப்டர் ரன் பண்ணக்கூடிய பைலட் மூலமா தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட்ஸ் பட்டிருக்கு. ஏன்னா வானிலை ரொம்பவே மோசமா இருந்ததுனால அந்த இடம்லாம் பாத்தீங்கன்னா சகஜமான முறையில் இருக்கான்னு சொல்லி கவனிக்கிறதுக்காக இந்த ஒரு இடத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இதற்கு மத்தியில மேக கூட்டங்கள் பிரிஞ்சு விழுகிற மாதிரி இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட்ஸ் பட்டிருக்கு. என்னத்தை தான் இது பாக்குறதுக்கு அப்படியே இது ஒரு இயற்கையான சம்பவம் மாதிரி தெரிஞ்சாலும் இந்த வீடியோ பார்த்த நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த ஒரு இடத்துக்கு இடியின் கடவுள் வந்திருக்கலாங்கிறத சொல்ல செஞ்சிருக்காங்க. பொதுவா இடியின் கடவுளை நம்ம முன்னோர்கள் வானத்திலே பார்த்ததா பல வதந்திகள் இருக்கு. அதற்கு சாதகமா இந்த ஒரு வீடியோ இருக்க செஞ்சிருக்கு. மற்றபடி இது இயற்கை சம்பவம் தான் சொல்லி அதிகாரப்பூர்வமான அறிவியல் உண்மையை இருக்க தான் செய்யுது. நீங்க பாக்குற இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க்ல பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரால தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட்ஸ் பட்டிருக்கு. ஏன்னா அந்த பெட்ரோல் பங்குக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா பிரைட்டா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஒளி பாத்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதே சமயத்துல அது கீழே இறங்குற மாதிரி தெரிய செஞ்சிருக்கு. ஆனா கீழே இறங்கப்பட்ட அந்த ஒளி மறைஞ்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து பாத்தீங்கன்னா சில பேர் ஓடி வந்திருக்காங்க. இது எப்படி சாத்தியம்? இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம். ஆனா நடக்கக்கூடிய அதிசயத்தை நீங்களே கொஞ்சம் பாருங்க. நைட் டைம்ல ரெக்கார்ட்ஸ் பட்ட இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அந்த பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் இல்லாதனால டெம்பரவரியா பாத்தீங்கன்னா அந்த பெட்ரோல் பங்க மூட செஞ்சிருக்காங்க. இல்லாத பெட்ரோல் பங்க கவனிக்கிறதுக்கு யாருமே இல்ல. ஆனா அந்த இடத்துல பொருத்தப்பட்ட கேமரால தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட்ஸ் பட்டிருக்கு. இந்த வீடியோல இருக்கக்கூடியவங்களாம் யாருங்கிறது யாருக்குமே தெரியல. ஆனா பிரைட்டான வெளிச்சத்துல இருந்து வரக்கூடிய இவங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த உலகத்தை சேர்ந்தவங்க இருக்கவே மாட்டாங்கிறதையும் இது கூடவே இவங்க டெலிபோர்டேஷன் பண்ணக்கூடிய மனிதர்களா இருக்கலாங்கிறதையும் சந்தேகப்பட்டிருக்காங்க.